வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான நம்ம மண்ணோட வாசனை வீசுற ஒரு கதையை தான் பார்க்க போறோம். கரிசல் காட்டு மக்களோட வாழ்க்கையையும் அவங்க உறவுகளோட ஆழத்தையும் அப்படியே கண்முன்னாடி கொண்டு வர எழுத்தாளர் பூமணியோட புகழ்பெற்ற சிறுகதை உரிமை தாகம். விவசாயமும் நம்ம குடும்ப உறவுகளும் எப்படி ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்குன்னு இதுல நம்ம பார்க்க போறோம். வாங்க இந்த அற்புதமான கதைக்குள்ள போகலாம். சரி, நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துடலாம். 1. நிலம், வெறும் மண் அல்ல. 2. சகோதரர்கள், பாசமும் உருசலும். 3. பங்காரசாமியின் சதி. 4. உரிமைக்கான போராட்டம். கடைசியா 5. கரிசல் எழுத்தாளர் பூமணி. ஓகே, ஆரம்பிக்கலாமா? முதல் பகுதி நிலம், வெறும் மண் அல்ல. இதான் இந்த கதையோட தத்துவ மையமே. இதுல வர்ற இந்த வரிகளை கொஞ்சம் கவனிங்களேன். நிலம் சடப்பொருள் அல்ல. நிலத்தோடு பேசக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கும் கிராமங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இது பண்பாட்டு மரபை நினைவூட்டுகிறது. இத வாசிக்கும்போதே நமக்கு புரியும், இந்த கதாபாத்திரங்களுக்கு நிலம்ங்கிறது ஏதோ வாங்கி விக்கிற வியாபாரப் பொருள் கிடையாது. அது அவங்க உயிர், கௌரவம், சொல்லப்போனா அவங்களோட அடையாளம். அதனாலதான் அந்த நிலத்துக்கு ஒரு சின்ன ஆபத்துனாலும் அவங்களால சும்மா இருக்க முடியல. இந்த காட்சிய பாருங்க. அந்த கரிசல் கிராமத்துச் சூழல், அங்க வியர்வை சிந்தி உழைக்கிற எளிய மனிதர்கள். இத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு விவசாய குடும்பத்தோட அமைதியான வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். ஆனா இந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு பெரிய புயல் உருவாக்கப் போகுது. அடுத்து 2வது பகுதி சகோதரர்கள், பாசமும் உரசலும். அதாவது முத்தையன், வெள்ளச்சாமி, இவங்கள பத்தி புரிஞ்சுக்க போறோம். இதுல முத்தையன் தான் அண்ணன். அவனுக்கு ஒரு பெரிய மன கஷ்டம். என்னன்னா, தம்பி வெள்ளச்சாமி போய் அவங்க நிலத்தை அடமானம் வச்சுட்டான். ஆனா முத்தையன் துடிச்சு போனது அந்த கடனுக்காக இல்ல, தன்னை ஒரு வார்த்தை கூட கேட்காம தம்பி தன்னச்சையா இப்படி ஒரு முடிவெடுத்துட்டானேங்கிற அந்த ஆதங்கமும் வலியும் தான் அண்ணனை ரொம்பவே பாதிக்குது. அண்ணன் தம்பிக்கு நடுவுல வர்ற இந்த உணர்வுபூர்வமான விரிசல் தான் கதையோட திருப்பு முனையே. இங்க நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த நம்பரை தான். வெறும் 200 ரூபாய். ஆமாங்க, இந்த 200 ரூபாய்ங்கிற சின்ன தொகைக்காக தான் வெள்ளைச்சாமி நிலத்தையே அடமானம் வைக்கிறான். இந்த ஒரு சின்ன கடன் தான் ஒட்டுமொத்த கதையிலையும் ஒரு பெரிய பூகம்பத்தையே உருவாக்குது. 3வது பகுதி பங்காரசாமியின் சதி. எதிரியோட தந்திரமான என்னன்னு பார்க்கலாம். இப்போ நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். இந்த 2 கதாபாத்திரங்களுக்கும் இடையில இருக்கிற பெரிய முரண்பாடு. உழைக்கிற விவசாயி முத்தையனுக்கு நிலம்ங்கிறது அவங்க குடும்ப மானம். அது ஒரு புனிதமான விஷயம். அதனால எப்படியாவது அதை மீட்டே ஆகணும்னு நினைக்கிறான். ஆனா பங்காரசாமிங்கிற அந்த வட்டி கடைக்காரனுக்கு நிலம்ங்கிறது வெறும் பணம் சம்பாதிக்கிற ஒரு கருவி. ஏழைகளை சுரண்டி சொத்து சேர்க்கிற ஒரு பிசினஸ், அவ்வளோதான். இந்த 2 வேற வேற எண்ணங்கள் மோதும் போதுதான் பிரச்சனை வெடிக்குது. அண்ணன் முத்தையன் எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்தை புரட்டிட்டு தம்பியோட கடனை அடைச்சு நிலத்தை மீட்க பங்காரசாமி கிட்ட போறான். ஆனா அங்கதான் ஒரு பெரிய ஏமாற்று வேலை நடக்குது. 200 ரூபாய் கடனுக்கு பதிலா நிலம் 400 ரூபாய்க்கு அடமானம் வைக்கப்பட்டதா பங்காரசாமி அப்பட்டமா போய் சொல்றான். எப்படியாவது அந்த நிலத்தை அபகரிக்கணுங்கிற அவனோட பேராசுதான் இந்த பொய்க்கு காரணம். 4வது பகுதி உரிமைக்கான போராட்டம். இப்போ நாம கதையோட உச்சகட்டத்துக்கு வந்துட்டோம். அந்த கிளைமேக்ஸ பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கரிசல் வட்டார வழக்குச் சொற்களை கொஞ்சம் கவனிங்க. அணையம் அப்படின்னா நிறைவானது இல்லனா அபரிமிதமானதுன்னு அர்த்தம். எச்சல்லந்தவன் அப்படின்னா ரொம்ப ஏழ்மையானவன், எளியவன் அர்த்தம். இந்த மாதிரி ஊர் வழக்கத்துல இருக்கிற வார்த்தைகள் தான் இந்த கதைக்கு ஒரு அசல் தன்மையை கொடுக்குது. இப்போ இந்த சம்பவங்கள் எப்படி அடுத்தடுத்து நடக்குதுன்னு பாருங்க. விடியற் காலையிலேயே அண்ணனும் தம்பியும் தங்களுக்குள்ள இருந்த கோபத்தை எல்லாம் மறந்து ஒன்னு சேர்றாங்க. 2 பேரும் அவங்க இரட்டை கலப்பைகளை எடுத்துட்டு நிலத்துல இறங்கி உழ ஆரம்பிக்கிறாங்க. நடுப்பகல்ல பங்காரசாமி ஒரு வக்கீல் நோட்டீஸோட ரொம்ப திமிரா அங்க வர்றான். அடுத்த சில நிமிஷத்திலேயே கோபத்தோட உச்சிக்கு போன முத்தையன் கையில இருந்த சாட்டையால பங்காரசாமிய அடிச்சு விரட்டுறான். எங்க உரிமைய நாங்க ஒருபோதும் விட்டு தர மாட்டோம்னு அவங்க எப்படி போராடுறாங்கங்கிறது இங்க ரொம்ப பவர்ஃபுல்லா காட்டப்பட்டிருக்கு. இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உண்மையான வெற்றிங்கிறது அந்த எதிரிய விரட்டுறதுல மட்டும் கிடையாது. பல மாசங்களா பேசாம இருந்த அண்ணன் தம்பி 2 பேரையும் அந்த நிலத்து மேல இருந்த பாசம் திரும்ப ஒன்னு சேர்த்துருச்சு பாத்தீங்களா? அதுதான் உண்மையான வெற்றி. ஒன்னா சேர்ந்த அந்த மண்ணை உழும்போது அவங்களுக்குள்ள இருந்த மனக்கசப்பெல்லாம் காணாம போயிடுச்சு. இதுதான் இந்த கதையோட ஆழமான செய்தி. கடைசி பகுதி 5வது செக்ஷன். கரிசல் எழுத்தாளர் பூமணி. இந்த கிளாசிக் படைப்பை உருவாக்குனவரை பத்தி பார்க்கலாம். இப்படி ஒரு அற்புதமான கதையை கொடுத்த பூமணி அவங்களோட நிஜ பெயர் மாணிக்கவாசகர். இவரு தமிழ்நாடு கூட்டுறவுத்துறையில துணை பதிவாளரா வேலை செஞ்சிருக்காரு. அப்பு, வயிறுகள்,
ரீதி மாதிரியான பல சிறந்த படைப்புகளை தமிழ் இலக்கிய உலகத்துக்கு கொடுத்திருக்காரு. அது மட்டுமல்லாம கருவேலம் பூக்கள்ங்கிற திரைப்படத்தையும் இவர்தான் இயக்கியிருக்காரு. எல்லாவற்றுக்கும் மேலா 2014ல இவரோட அஞ்சாடி புதினத்துக்காக உயரிய விருதான சாகித்ய அகாடமி விருதையும் வாங்கியிருக்காரு. உண்மையிலேயே கரிசல் இலக்கியத்துக்கு இவரோட பங்களிப்பு அளப்பரியது. சரி, இந்த விளக்கப்பதிவை நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி. அண்ணன் தம்பி பாசத்தை மையமா வச்சு இந்த கதையை நாம இப்ப பார்த்தோம். ஆனா இந்த வேகமான நவீன உலகத்துல பணத்தையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கிற நாம ஒரு குடும்பத்தோட வளர்ச்சிக்கும் ஒற்றுமைக்கும் உறவினர்கள் எவ்வளவு முக்கியங்கிறத இன்னமும் உண்மையாகவே மதிக்கிறோமா? இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னொரு சூப்பரான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.